ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் இருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி RTR 200 2025 மாடலுங்க. ஸோ இந்த 25 மாடல் நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டிக்கரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட வீல்ஸ் மட்டும் ஆரஞ்சு கலரில் வந்து வரும். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வீல்ஸ் வந்து வரும். மற்றபடி USD சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக 25 வந்த சேஞ்சஸ். ஸோ இதுலேயே ரெண்டு மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாகவே 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 160 அந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 200லேயுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ, அட் த சேம் டைம் இதோடைய ஆன் ரோட் ரிவ்யூவுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெண்டுமே டெஸ்ட் ரைட் ஓட்டியுமே நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 199cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 20 bhp அண்ட் ஆல்மோஸ்ட் 20 Nm ஆஃப் டார்க். கிட்டத்தட்ட ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான ஒரு ஃபிகரில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். இது அந்த பல்சர் 220 இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி டைப் ஆஃப் இன்ஜினில் தான் வரக்கூடியதுங்க. ஸோ ஓட்டுறதுக்கும் சரி, அந்த கம்ஃபர்ட்னஸும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆயில் கூலிங்கிற போது உங்களுக்கு அந்த டியூப்ஸ் எல்லாம் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வரும். 5-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பழைய என்ஜின் தான். ஸோ அதில் வந்துட்டு புதுசாக அப்கிரேட் என்ஜின் வைஸ் எந்த அப்கிரேட்ஸுமே இல்லை. சேம் OBD2B கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. OBD2B சென்சார்ஸ், 2 O2 சென்சார்ஸ் வந்து வரும். அது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட இந்த வண்டி வந்து வரும். அட் த சேம் டைம் 5-speed கியர் பாக்ஸு. உங்களுக்கு வந்துட்டு பைக்கோட என்ஜினுமே ஏர் அண்ட் ஆயில் கூலிங் அந்த ஒரு டெக்னாலஜி தான் வரக்கூடியது. பவர் ஃபிகர்ஸுமே லிட்டரலி சேம் தான், எந்த வித்தியாசங்களும் இல்லை. இதோடைய பிரேக் சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டூயல் சேனல் ABS இந்த வண்டியில் வந்து வருங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட ரிம்ஸ் மட்டும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ரிம்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90/90 செக்ஷன் 17 inches வீல் சைஸ் தான். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130 செக்ஷன் டயர் வந்து வரும். பட் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேடியல் டயர் வந்து வருது. பட் இருந்தாலும் 130 தான், 140 செக்ஷன் வந்து கிடையாது. 130 செக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரோட டிஸ்க் பிரேக்ஸ் சைஸ் பார்க்கும்போது ரெண்டு வண்டிக்குமே, அதாவது ரெண்டு வீல்ஸ்க்குமே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 280 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக், 230 to 240 mm அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த வண்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு டூயல் பிஸ்டன், ரியரில் வந்து சிங்கிள் பிஸ்டன் வந்து வரும். வித் அந்த கவரோட கொடுத்துருப்பாங்க. டூயல் சேனல் ABSங்கிறனால பேக்கிங்கோட அந்த பஞ்ச் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான், பட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. நார்மலாக இருக்க சஸ்பென்ஷன் தாங்க. இதே சஸ்பென்ஷன் தான் லைட்டாக டியூன் டவுன் பண்ணி நமக்கு RTR 310லேயுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு மஸ்டாச் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு LED செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கனாலும் LED தான், பட் இண்டிகேட்டர்ஸ் ஸ்டில் இன்னுமே LEDs கிடையாது, ஹாலஜன் லைட்ஸோடு தான் வருது. இந்த 2025 அப்டேட்லையாச்சும் அந்த எதுவும் LED மாற்றிருக்கலாம். ஏன்னா நமக்கு ரோனினில் வருது, அதே மாதிரி இப்போ RTR 310ல் வருது. ஆனால் அப்பாச்சியில் மட்டும் இன்னும் அந்த LEDs வந்து வரல. USD கொடுத்துட்டாங்க. மேபி அடுத்த அப்டேட்டாக அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரியரோட லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டிசைன்டான ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சரி, அந்த விஷுவலைசிங்காகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டி. சீட்ஸை பற்றி கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்க அதே சீட் டிசைன் தான். உங்களுக்கு வந்துட்டு நல்ல பட் பெயினிங் அந்த மாதிரிலாம் ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணிங்கன்னா வரும். பட் நார்மலாக ஒரு 150-180 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அந்தளவுக்கு பட் பெயின் வராது. ஸோ அதுக்கு ஈக்குவலானதாக இருக்கும். என்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குற ஒரு செக்மெண்ட்டு தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 12 லிட்டரு. பெருசாக மஸ்குலராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வெறும் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான். ஆனால் என்ஜின் உள்ளே இருக்கக்கூடிய டேங்க்கு, அதாவது வண்டிக்கு உள்ளே இருக்க டேங்க்குன்னு பார்க்குறப்போ நமக்கு வெறும் 12 லிட்டரு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரிசர்வே இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1.8 லிட்டர்ஸ் ரிசர்வ் போயிடும். ஸோ ஒரு 10 லிட்டர்ஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப வந்து லாங் டிரைவுக்கு செட் ஆகாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ரியர் பில்லியனுக்கும் அதே மாதிரியான ஒரு குஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. ஒரு மாதிரி மீடியமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர் ஹேண்டில்ஸ்னு பார்க்கும்போதும் நமக்கு டபுள் சைடு வந்து டூயல் 2 சைடும் பிடிக்கிற மாதிரி தான் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே அந்த பழைய செட்டப் தான், இதில் எதையுமே வந்து மாற்றலை. E20 அப்படிங்கிற ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய அதே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய LCD கன்சோல் தான். 3 விதமான ரைடிங் மோட்ஸ் இருக்கும். அர்பன், ஸ்போர்ட்டு, தென் ட்ரெயின், 3 மோட்ஸ் இருக்கும். இப்போ பைக் வந்து அர்பன் மோடில் இருக்குது. ஜஸ்ட் மோடு பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்.
ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட் 3 மோட் தான் இருக்கும். நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ், ப்ளூடூத் பேரிங்க்கான இது வந்து கொடுத்துருக்கு. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ், டைமு, ஃபியூவல் எவ்வளோ இருக்கிறதுங்கிறது, டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப்பு நார்மலாக இருக்க அதே விஷயங்கள் தான். ட்ரிப்பு, ஃபியூவல், ட்ரிப்பு, லேப்பு, ஹை ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்கிறது, லேப் டைமர் இருக்கும் இந்த வண்டியில், ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் இது ப்ளூடூத் பேரிங்கோடு இருக்கும். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கன்சோல் தான். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் இன்ஃபர்மேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. ரெண்டுக்குமே ஒரு நடுவில் ஆவரேஜாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கன்சோல் மீட்டர் தான் இது. ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அலுமினியமில் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து வரும். 1 2 3 நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கிளச்சுக்குமே அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோடைய அந்த சுவிட்சஸோட குவாலிட்டிலாம் பார்க்கும்போது கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், மோடுக்கான பட்டன், இது வந்து என்னென்னா லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்டார்டர் பட்டன் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். தென் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாஸு, தென் ஹை பீம், லோ பீம்க்கான சுவிட்சு, இன்ஃபோ பட்டன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் கொஞ்சம் லவுடாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து வரும். பட் ஆனால் 160ல் சிங்கிள் பேரல் எக்ஸாஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. இதில் மட்டும் தான் இன்னுமே அந்த 2 பைப் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் வந்து வரும். சவுண்டு வந்து நல்லாவே இருக்குது. நிறையவே மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ்குள்ளே போனாலும் அப்பாச்சி 200 மட்டும் அப்டேட்டே இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கலர் கிராஃபிக்ஸ், ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸு, வீலுக்கு கலர் மாற்றுறது, இது மட்டும் தான் அவங்க அப்கிரேடாக கொடுக்குறாங்க. மேபி என்ஜினில் வந்து ஏதோ மாற்றங்கள் கொண்டு வரலாம். இல்லைனா வந்துட்டு கன்சோலாச்சு இப்போ வந்து எம்டிலேயே வந்துட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே அளவுக்கு வந்துருச்சுங்க. ஒரு கலர்டு டிஸ்பிளே கூட 200 சிசியில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதோடைய ஆவரேஜாக பொறுத்த வரைக்கும் வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கவான மிஷின். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து டார்க்கியாகவும் இருக்கும், ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், லாங் டிரைவும் யூஸ் பண்ணலாம், கம்யூட்டும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி தான் இந்த அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய அப்பாச்சி ஃபேன்ஸ் இருப்பீங்க. அண்ட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரேஸ் இருக்குது இந்த அப்பாச்சியோட. முக்கியமாக இந்த டார்க்கு, டிராஃபிக்ஸில் மென்யூர் பண்ணி ஓட்டுற அந்த விதம்லாம் சூப்பராக இருக்கும். இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1,88,000 1,92,000. எனக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்க ஷோரூம் அந்த ஒரு டீட்டெயில்ஸை பொறுத்து, ஆர்டிஓவை பொறுத்து இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் 1,88,000 எபோவ் தான். அதுலேருந்து 1,95,000 அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரைஸுக்கு. இந்த ப்ரைஸில் நிறையா வேரியன்ஸ் வருது. இப்போ 150 சிசியில் நீங்கள் R15 MT எல்லாமே இந்த ப்ரைஸில் தான் காம்படேட் பண்ணுது. ஜிக்ஸர் இருக்குது. ஸோ ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஃபிகர்ஸில் தான் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஆவரேஜாக இது வந்து 35 to 40 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜ். ஏன் நான் 40 சொல்கிறேன்னா, ஸ்டில் இந்த பைக் 42 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டுனீங்க, ஈக்கோ மோடில் ஓட்டுறீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் பைக்குன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஓவரால் வியூ. அண்ட் இதோட டெஸ்ட் ரைடும் இதை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யாராவது அப்பாச்சி வந்து இந்த 2025 எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக்கில் இன்னுமே ஒர்த்தபிள் ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ஜின் வந்து இந்த வண்டி வந்து 1.25 லட்சத்தில் ஆரம்பிக்கிறப்போ இருந்த அதே என்ஜின் தான் இன்றைக்கி 2 லட்ச ரூபா வரைக்கும் வந்தாலும் அதே என்ஜின் ஸ்பெக்கோடு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதனால தான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஓகேவா அண்ட் நீங்கள் இந்த வண்டிக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.